தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். கல்பனா, எங்கம்மா போய் தொலைஞ்ச? இல்லம்மா, துணி காய போட்டுட்டு இருந்தேன். கை ஈரமா இருந்ததா தொடச்சிட்டு எடுத்தேன். சொல்லுமா, ஏன் குரல் வேற மாதிரியா இருக்கு? கொடுங்க சாமி. சாமி ஒரு நிமிஷம், அது இந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. மல்லிகா, நீ சொல்றதெல்லாம் சரிதான் கல்பனா. எங்கேயோ இருக்கிற மல்லிகா நாகராஜ் மனசுல இருக்கிறாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். பக்கத்துல இருக்கிற வேதவெள்ளி சும்மா இருப்பாளா? ஏற்கனவே அம்மா, பாட்டி, தங்கச்சின்னு ஒரு படையே சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இல்லாம பக்குன்னு பத்திக்கிச்சுன்னா, ஓம் புருஷன் என்னடான்னா உன்னை பார்த்தாலே கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி நடந்துக்கிறாரு. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்கலையடி. இன்னைக்கு வேற நாகராஜுக்கு வேதவல்லிக்கு முதலிரவு நடந்து அவ உனக்கு முன்னாடி கர்ப்பமாயி அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துட்டான்னா சொல்ல வேணாம். சும்மாவே உன் மாமனாருக்கு மேல மரியாதை கிடையாது. அப்படி நடக்க விட மாட்டேமா. 1க்கு 10 நான் யோசிச்சு வச்சிருக்கேன். விதியவே மதியால வெள்ளலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். நீ கவலைப்படாதம்மா. மொத்த கவலை என் மேல இறக்கி வச்சுட்டு என்ன கவலைப்படாதன்னு சொல்ற. சரி, நானும் வேற என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. என்ன? என்ன புது மாப்பிள்ள, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நாகராஜ், சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையான நான் முட்டாள்தனமா கேக்குறேன்னு நினைக்காத. பிடிக்காத கல்யாணம், புரிஞ்சுக்காத பொண்டாட்டி, உனக்கும் அவளுக்கும் ஏற்கனவே ஆகாது. மண்டபத்துல பொணத்தை போட்டுக்கிட்டு இன்னும் 2 பொணம் விழோன்னு மிரட்டினா பாவம் பச்சை மனசு என்ன பண்ணும்? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்ட. உனக்கும் வேதவல்லிக்கும் எப்படி ஒத்து போகும்? உங்க அப்பா யோசிக்க வேண்டாமா? உங்க அப்பா பேசாம நடராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல? அதுக்கு நீ என்ன வேண்டான்னு சொல்ல போற? இல்லனா அந்த மண்டபத்துல வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல? இத பாரு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு வேதவள்ளியும் அவ குடும்பமும் பிளான் பண்ணி அந்த டாக்டர் வெங்கட் சாவை வேற சாட்சியா வச்சு வேதவள்ளியும் உன் தலையில கட்டிட்டாங்க. நான் அதை அப்படிலாம் ஒன்றும் எடுத்துக்கல. அப்போ முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? எதிர்பார்க்காம திடுதிப்புன்னு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதான் நான் அப்படியே கொஞ்சம் மைண்ட்லாம் செட் பண்ணுக்கிறேன். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் வேறு மாதிரி எதுவும் நினச்சிடாதீங்க, புரியுதுங்களா? இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அண்ணனும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. எலியும் பூனியும் மாதிரி சண்டை தான் போட்டுன்னுக்கிறீங்க. இதெல்லாம் அப்பா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி தான். போது நாகராஜ், நீ தெளிவாதான் இருக்க. இனிமே என்னோட அட்வைஸ் உனக்கு தேவைப்படாது. தேவைப்படாதவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஐயோ, உனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன். அண்ணி 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 நான் என்னது, நான் உங்களை தப்பாலாம் எடுத்துக்கல. நான் ஏதோ இது ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சாரி நீ, சாரி நீ அண்ணி. பரவாயில்ல அண்ணி, சாரி நீ. நாம நினைச்ச மாதிரி இவ இல்ல. இவ வேதவள்ளி மடியில விழறதுக்குள்ள இவனை மல்லிகா தோல்ல சாய வைக்கணும். மவன, உன்னை நான் சாய வைக்கிறேன்.
அக்கா நாகராஜ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு சொன்னாலும் நடந்த கல்யாணம் நடந்தது தானேக்கா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுங்கிறது வேற, ஒரு பொண்ணோட வாழறதுங்கிறது வேற. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நீ நினைச்சா வேதவழிக்கு தாலி கட்டின நாகராஜ உன்னோட காலடியில விழுந்து கிடக்க வைக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மல்லிகா, நாகராஜோட மனசுல நீ மட்டும்தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ தூரமா இருந்தாதான் உன்னை பார்க்கணுங்கிற ஆசை அவனுக்கு வரணும்னு தான் உன்னை அவனை பார்க்காம இருக்க சொன்ன. இப்படி எல்லாம் காய நகர்த்தி உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அந்த வேதவள்ளி இங்க வந்துட்டான். நீ நாகராஜ் கிட்ட பேசு, நல்லா அழுது புலம்பி அவனை உன்னை பார்க்க வரவே. அவனும் உன்னை பார்க்க வருவான். அவன் வந்தான் பார்த்தான்னு விட்டுறாம அவன் வந்துகிட்டே இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீ பண்ணணும். இது பாரு, என்னால இந்த உதவி மட்டும்தான் பண்ண முடியும். இனி நீதான் உனக்கு உதவி. வச்சிருட்டா? எப்படியோ மல்லிகா நாகராஜுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லிடுவா. அவனும் மல்லிகாவை பார்க்க போயிடுவான். அப்போ வீட்டுல ஏற்பாடு பண்ற முதலிரவு அம்பேல். மல்லிகா, மல்லிகா, மல்லிகா எங்க இருக்க? எப்படி இருக்க? எங்க இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, உங்க மனசுல நான் இல்லல்ல. ஏய், முட்டாள்தனமா பேசாத. நீ போனதுக்கு அப்புறம் உன்னை எங்கெல்லாம் தேர்ந்தம் தெரியுமா? உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு தான் தெரியும். ஆமாமா, என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம நீங்க உடம்ப இழைச்சுதான் அப்படியே துடிச்சு போய்தான் அந்த வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அது வந்து இது எப்படியோ கங்க்ராட்ஸ். இந்த மாதிரி அங்கே என்ன நினச்சி ஏது நினச்சி உனக்கு தெரியாது. தெரியாம நீ பேசாத. நீ அதெல்லாம் விட. நீ இப்போ எங்க இருக்க அட்ரஸை கூட நேரில் வந்து பேசுகிறேன். எதுக்கு வந்து பார்க்கணும்? வேண்டாங்க, கேவிதி எதுவோ அப்படியே போட்டோம். ஏற்கனவே உங்களை பார்க்காம அழுது அழுது என் கண்ணில் கண்ணீரே வத்தி போச்சு. மல்லிகா, சும்மா நீ கடுப்பு எடுத்துருக்காத சொல்லிட்டேன். என்ன இவ்வளோ நாள் பேசாத சேர்த்து இல்லை மொட்டை ஊத்தமாக பேசிருக்கியா நீ? அட்ரஸை கூட நான் நேரில் வரேன்னு சொல்கிறேன்ல. நீங்க இப்படி உரிமையா பேசுறது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லையே. நம்ம பார்க்கும்போது நான் அழ போறேன், நீங்க வேதவழியை ஏன் கல்யாணம் பண்ணீங்கிற காரணத்தை கிட்ட சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? என்ன மறந்துட்டேன்னு ஒரு 4 வார்த்தையை சொல்லி கையில காசு கொடுத்துட்டு போறீங்க. இத சொல்றதுக்கு நீங்க வரவே வேண்டாங்க. நீங்க என்ன பார்க்கவே வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். உங்களையே நினைச்சு நினைச்சு நான் இப்படியே வாழ்ந்து செத்துறேன். மல்லிகா, இந்த மாதிரி பேசாத. அட்ரஸை கொடுன்னு சொல்கிறேன்ல. இந்த பாரு, நான் நேரில் வந்து உன்னோட நாகராஜை வந்து உன்கிட்ட பேசுகிறேன், புரியுதா? அட்ரஸை கொடு. நம்பர் 16 5th Cross Street, அடியார். சரி, நான் வரேன். கரெக்டான டைம்க்கு கல்பனாக்கா ஃபோன் பண்ணி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா.
எங்க எங்க போறீங்க? கீஞ்சுது. வெளியே போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டா போற காரியம் விளங்குமா? போச்சு போங்க. சாரி. இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஏகப்பட்ட வார்த்தைங்க இருக்குது. அதில் சாரியும் ஒன்று. இல்ல சாரி. அதுக்கும் சாரியா? அது ஒன்றும் இல்லைங்க. அது இது திடுதிப்புன்னு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் யாருக்கும் சொல்ல. அது மட்டும் இல்லை, ஒரு தொழிலதிபர்ன்ற போது அவனுக்கு பல கடமைகள் இருக்கும், பல கடன்கள் இருக்கும். அதான். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மாமா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் தீர்த்துடலாம். ஏதாச்சும் கடன் இருந்தா அதை நம்ம முதல்ல ஒழிக்கணும். அப்போ நான் அவள் தானா? இல்லை வேற தான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னாச்சு? ஒன்றும் ஆலை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு முன்னாடி போனவனும் நல்லா படிச்சிருக்கிறான், எனக்கு அப்புறம் போனவன் நல்லா படிச்சுன்னுங்கிறான். நான் மட்டும் ஏன் படிக்கல? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வாத்தியார் ஓவரா லெசன் எடுத்தாரு, ஓவரா கேள்வி கேட்டாரு. கடுப்பாயிட்டேன், அதனால ஸ்கூலுக்கு போதே விட்டேன். நீங்க என்னன்னா இத்தனை வருஷம் கழிச்சு என்ன 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு லெசன் எடுத்துக்கிறீங்க. சாரி. சாரியா? சாரி சாரி சாரி. சொத்தம். சரி, அது ஒன்றும் இல்லை. நீங்கள் திடீர்னு இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டீங்களா, அதனால அந்த ஹேங் ஓவரில் இருக்கிறேன். அது கொஞ்சம் இறங்கட்டும். அதுக்குள்ளே நான் அப்படியே வெளியே போயிட்டு கொஞ்சம் அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். சரி, நான் மாமா கேட்டா நான் என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லுங்க. இப்போ 2 steps பேக்கு. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். என்னங்க? நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். அதெல்லாம் என் வேலையை பொறுத்தது, லேட்டானாலும் ஆகும். என்னங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோங்க. மல்லிகா கெட்டிக்காரி தான். பேசுற விதமா பேசி நாகராஜ வர வச்சுட்டா. வேதவள்ளி, நீ பாவம். நல்லதான் இருந்தாரு. திடீர்னு வேலை இருக்குன்னு கிளம்புறாரு. அவர் போனதும் இவ வந்து நிக்கிறா. இதுல இவளோட சதி ஏதாவது இருக்குமோ? மளிகைங்க உள்ள இருக்கா? மளிகை. தம்பி மளிகை. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மல்லிகைங்க. ஐயோ, மல்லிகா. அவ இப்ப சொல்ற மாதிரி இல்ல. திடீர்னு ஓன்னு அழுகுறா. செத்துருவேன்னு சொல்லிட்டு ஓடுறா. நான் தான் அவ கை கால்ல விழுந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். என்னாச்சு? நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க இப்ப இதெல்லாம் கொடுங்க. மல்லிகைங்கன்னு சொல்லுங்க. உள்ளதான் இருக்கா. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் மேல நீ உயிரியே வச்சிருந்தியடி. மணி கொஞ்சம் போறியா? என்ன அம்மா பொண்ணு சீன் போட்டிருக்கீங்களா? அதான் தேடி வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? உங்களுக்கு என்னங்க, நீங்க வருவீங்க, பேசுவீங்க, கிளம்பி போயிடுவீங்க. ஆனா உடைஞ்சு போனது என் மனசு தானே. என் கனவு, என் சந்தோஷம், என் நிம்மதி இதெல்லாம் தானே செதஞ்சு போச்சு. உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு, உங்களையே பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னொருத்தி வந்துட்டால. அப்படிலாம் யாரும் வர முடியாது, புரியுதா? நான் எத்தனையோ பேர்கிட்ட பழகிருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அது என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு உன்னை மறுபடியும் பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பழகணும்.
என் மனசு ஒன்று நான் சொன்னாலும் உனக்கு எங்கே புரிய போகுது. அன்னைக்கு அப்பா வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒன்றையும் உங்கள் அம்மாவையும் திட்டும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மல்லிகா. அவர் எதிர்த்து என்னால் பேச முடியாது. நான் என்ன திரும்ப நினச்சேன், நீ என் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிற, அதனால் கண்டிப்பாக நான் தேடி வருவேன்னு நினச்சேன். நீ என்னடாண்ணா ஒரு ஃபோனாவது பண்ணி எனக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ரோடா அழிஞ்சேன் உன்னை தேடி, தெரியுமா? எப்படிங்க வருவேன்? எப்படி வருவேன்? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் நான் எப்படி வருவேன்? ஆமா சொன்னேன். எதுக்காக சொன்னேன்? எங்க அப்பாவுக்காக சொன்னேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரு. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அதான் உண்மை. அப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் உண்மையா? சத்தியம். டேய், நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியமாடா. அப்புறம் எப்படி நீங்க வேதவழியை கல்யாணம் பண்ணீங்க? ஐயோ, அது அங்க நடந்த கூத்தே வேற. நான் என்ன அவளை விரும்பியா கல்யாணம் பண்ணேன்? என் அப்பா, என் அண்ணன், என் தம்பிலாம் என்னமோ சொல்லி அவளை என்னை கட்டி வச்சிட்டாங்க. அதான் உண்மை. பாரு, அந்த பொண்ணுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை ஏதோ வெளியே போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். 2வது தடவையும் வேதவழியோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எங்கள் அப்பாட்ட சொல்லி அவர் என்னடானா என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவர் செத்து போயிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. கூட என் அண்ணன் தம்பி வேற. நீ என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சூழ்நிலையில என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் ஒன்று, என் மனசு வாங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ள நீ மட்டும்தான் இருக்கிற. எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்தா நினச்சிட்டு இருக்கிற. நீ போனதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் உன்னை பற்றி தான் யோசிச்சுருக்கேன், தெரியுமா? என் மேல கோவமா? இல்லை, நீ கரெக்டாக தானே பேசுற. எங்க என்னை தொட வந்த உங்க கையாலேயே என் கழுத்துல தாலி ஏறுமா? கட்டும். எப்போ? இந்த பாருமா, அதெல்லாம் எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது. முதல்ல அந்த வேதவழி கூட நான் வாழணும். அவளுக்கு என்னை பிடிக்காம போகணும், என் கூட சண்டை போடணும். அதுக்கப்புறம் அவள் என்னை வந்து டைவர்ஸ் பண்ணணும். இந்த மனம் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் நடந்தாதான் நீ சொன்னது நடக்கும். இந்த பாரு, இதெல்லாம் நடக்க கொஞ்சம் நேரம் ஆகும். பா, கூப்பிட்டீங்களாப்பா? நாகராஜ் எங்கடா ஆளைய காணா? மேல ரூம்ல தானே பாருந்தா இருக்கானா? இல்ல வழக்கம் போல ரவுடி பசங்களோட சுத்த போயிருக்கானு பார்த்தேன். இல்லப்பா, 2 நாளா அவன் வீட்டுல தான் போயிருக்கான். பொறுப்பா தான் அப்படியா? சரி, ஓகே, வெரி குட் வெரி குட். அவனை வர சொல்லு. ஆ. நட்ராஜ், என்னண்ணா? நாகராஜ பாத்தியா? நான் பார்க்கலையே. ரிங் போயிட்டே இருக்கு, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சரி வா. அப்பா, எங்க அவன்? அவன் ரூம்ல இல்லப்பா, வீட்லயே எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்க போயிருப்பான்? போன் பண்ணி பாரு. இல்லப்பா, ரிங் போயிட்டே இருக்கு. சைலண்ட் மோட்ல வச்சிருக்காரோ என்னவோ. நாம இங்க தானே இருக்கோம், நம்ம கண்ணுல கூட படாம எங்க போயிருப்பான்? உனக்கும் தெரியாதா எங்க போயிருக்கான்? எங்க போனான்னு தெரியலப்பா. மருமகளே, மாமா. இங்க வாமா. ஆ. வா. என்ன மாமா? உன் புருஷன் எங்க? வெளியே போயிருக்காரு. சொல்லிட்டு போனானா? சொல்லிட்டு தான் போனாரு. என்னாச்சு மாமா?
என்னம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கல்யாணம் நடந்த புதுசுல அவன் அதிகம் வெளியே போகாம பாத்துக்க, அவன் சேர்க்க சரியில்லைன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு முதல் நாள் தானே மாமா, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆ, நீ பண்ணுவம்மா, எனக்கு தெரியும். இருந்தாலும் மாமா, என்னம்மா? அவர் வந்ததும் நீங்க தயவு செஞ்சு இதை பத்தி கேட்காதீங்க. அப்புறம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு தப்பா நினைச்சுப்பாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரி தவறான புரிதலால தான் பிரச்சனை உண்டாகும். பரவாயில்லம்மா, தெளிவாவே பேசுற.